எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் சொல்ல விரும்புறது வந்து நேற்று ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு. இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப் லிஸ்ட் பண்ண வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரி முதல்ல வாழ்க்கை மறுபடியும் உங்கள் முன்னாடி நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நம்ம எல்லாருக்கும் அந்த ஆனந்தத்தோடு இன்னைக்கு இங்கே வந்து அந்த ஃபீல் குட்டோட இந்த ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலை வந்து நான் வந்து துவக்கி வைப்பது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் வீரா சொன்ன மாதிரி, நமிதா சொன்ன மாதிரி, ஐ மீன் வித் தம் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேவ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா நமிதா இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அதனால தான் அவர் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க, ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு திருப்பதியில் போயிட்டு நான் டச்சிங் மூமெண்ட்னு சொல்லணும்னா நானும் ராதிகாவும் போயிருந்தோம். அங்கே போனால் அவங்க மேடைக்கு போகும்போது கணவர் அங்கே உட்காந்துருக்காங்க. மேடைக்கு போனால் நமிதா கேம் ரன்னிங் டு பி ஃபில் ஆன் மை ஃபீட் அண்ட் டுக் பிளஸிங் ஸ்டில் ஐ கான்ட் ஃபர்கெட். தீஸ் ஆர் த திங் குவாலிட்டி ஐ ஃபைண்ட் இன் நமிதா. அவங்க வந்து கூப்பிட்டு இந்த பள்ளி ஒன்று துவங்கி இருக்கும், நீங்கள் வரணும்னு சொன்னது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் வந்திருக்கேன். நான் இவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதை வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி இருக்குது. நமிதா சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வரதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனை வந்து இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன். இது வந்து முக்கியமாக இன்னைக்கு வர ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு இது சாதாரண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது மக்களை மகிழ்விப்பது ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்தானம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் கோயில் போய் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார், இல்லைங்க நான் சாமி கும்பிடுங்க அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னால் கூட இல்லைங்க சாமிக்கு தான் இருக்கும், நீங்கள் போயிருந்தீங்களே அப்படின்னு. அப்போ அந்த ஒரு முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம தான் அடையாளம் கட்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது we have a moral responsibility to do something to the society, give back something to the society. அப்படி இருக்கும்போது பல டேலண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து முன்னுக்கு வரதுக்கு முன்னாடி தி ஆக்டிங் நுவான்சஸை கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் வந்து எந்த ஸ்கூலுக்கு நான் போகல. வாட் ஐ ஃபெல்ட், மனசில் என்ன தோணுதோ, இந்த கேரக்டருக்கு நடித்தா எப்படி இருக்கும், ரிமோட் பண்ணால் எப்படி இருக்கும், இதை நினச்சி தான் நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி ஐம் நேச்சுரல் ஆக்டர், ஐம் நாட் அ மெத்தட் ஆக்டர். ஸோ அதனால் என்ன வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கும் அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிடுறாங்க. நிறைய ரீல்ஸ் போடும்போது இவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இதெல்லாம் மீறி மெம்பர்ஸ் இல்லாமல் தேர் ஆல்சோ கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கவங்கலாம் நீங்கள் வந்து இன்னைக்கு படத்தை போடுறதுன்னு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு உள்ளார்கள். அவங்களா உருவாக்கிட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் சிசில் பண்ணால், இன்னும் கொஞ்சம் கூடு தீட்டினால் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த டேலண்ட்ஸ் வந்து தே கோட் பேசிக் ஆடிஷன் பண்ணும்போது சரி, எப்படி வந்து பேசணும், எப்படி வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எப்படி அந்த கேரக்டராகவே இங்கே மாறணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வந்து ஒரு ஸ்கூல் தேவைப்படும். ஆக்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி. இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நான் வெற்றி பெற்றனால அதை பற்றி பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக இப்படி கொண்டு போகிறத கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி பண்ணுங்க சார், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னா தட் மே பி வெரி எஃபெக்டிவ். அதே மாதிரி ஆக்டிங்கில் எனக்குலாம் நடிக்க தெரியும், டைலாக் சொல்ல தெரியுங்கிறது ஒரு உணர்ந்து சில இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுங்க இறக்குங்க, இதெல்லாமும் கற்றுக் கொடுப்பது அந்த ஸ்கூல். ஸோ டெஃபினெட்லி ஃபீல் குட் வந்து நல்ல ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு சூப்பர் குட் வந்து 13 படம் பண்ணியிருக்கேன். மோதி சார் 100 படம் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து 13% படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த குட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் குட் பேர் வச்சுருக்கீங்க. அந்த ஃபீல் குட் டெஃபினெட்லி வில் கம் அக்ராஸ் டு தி பீப்புள். அண்ட் இந்த ஸ்கூலுக்கு வாங்க. பல பள்ளிகள் இருக்கிற ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது, பல பேர் ப்ரைவேட்டாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறட்டும். இங்கே ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலுக்கும் வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் என்னன்னா சார், ஆக்டிங் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்கலாம் சார், எல்லா இடத்துலையும் ஆக்டிங் ஒரு இருக்கும். ஆனால் பட் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது ஒன்று இருக்கும். ஸோ நான் ஐ வாண்ட் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி. இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது சார். நாங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் சார் சொன்ன மாதிரி there are two ways of going sir. One is by experience, one is by crafting the profession. So அந்த காலத்தில் டைம் இருந்துச்சு சார். ஓகே, இப்போ டைம் கிடையாது. அண்ட் த பட்ஜெட் ஆஃப் மூவி ஹஸ் கான் பியாண்ட். ஸோ எப்படி எங்கே யார் எப்பன்றது ஒரு முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மோர் ஓவர் 100% குவாலிட்டி எஜுகேஷன். பிகாஸ் as I said, சார் வந்து 10 years of education in the acting
சார் வந்து 15-20 இயர்ஸ் ஆஃப் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பார்ன் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அம்மா வந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து, ஃபைட்டர்லேருந்து, அப்பா ஆக்டர் டைரக்டர்லேருந்து. ஸோ வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் குவாலிட்டியில் 100% சார். அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் திங் என்னன்னா, சார் சொன்ன மாதிரி தேர் இஸ் அ நீட் ஆஃப் நெட்வொர்க்கிங். எனக்கு ஸ்கில் நல்லா தெரியும் சார், நான் நல்லா ரீல்ஸ் பண்ணுறேன் சார். 10,000 பீப்புள் ரீல்ஸ் பண்ணுறாங்க, அதில் ஒருத்தருக்கு தானே சார் கிடைக்குது. மற்றவங்களுக்கு நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இல்லையா சார்? ஸோ நான் ஆஸ் அ ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்காக ஃபோக்கஸ் பண்ணுறது, பை நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் 3 இயர்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 10 பேர் ஆக்டர்ஸ், மெயின் லீட் ஆக்டர்ஸாக வரணும், மெயின் லீட் ஆக்ட்ரஸஸாக வரணும், டிரெக்டர்ஸாக வரணும். நாங்கள் வந்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன், வெரி யங்கர். ஸோ ஏஜ் or any not all these factors I want to break it and give everyone opportunity, not only learn பண்ணது கிராஃப்டா கொண்டு போவோம் சார். சார் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஐ வாண்ட் டு கீப் ஃபார் 1 year and 6 months. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஃபாஸ்டா 3 monthsல பண்ணுங்க, 10 daysல பண்ணுங்கன்றாங்க. சாரி டு இன்டரப்ட். செல்லத வாரி நம்மளுக்கு கால் வரும், 3 days 3 நாள்ல ஃபினிஷ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கேள்வி கூட கேட்டுட்டா. 3 days சில பேருக்கு ஆடிஷன் வந்திருக்கும், ஆடிஷன் வரும்போது உடனே ஏதாச்சும் தெரிஞ்சுட்டு போயிடலாமா அப்படின்றது இருக்கலாம். பட் அப்படிலாம் கற்றது கைமண அளவுக்கு அல்லாதது உலகம். இன்னைக்கு வரைக்கும் நானும் கற்றுட்டு தான் இருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆக்டிங் தான் இமீடியட்டாக ஒன்று சுடச்சுடலாம் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜீனியஸ் பர்சன். அதுக்காக திடீர்னு சில டேலண்ட்ஸ் தான். கிரிக்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே செஞ்சுரி அடிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து மேபி காட் கிஃப்டாக இருக்கலாம். அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரெயின் ஃபார் எவ்ரிதிங். அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ட்ரெயின் பண்ணாமல் நான் வந்தேன்னு சொன்னால் கூட, நான் ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து பிளேஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாம். பட் பேசிக் த கேமரா, ஆக்டிங், பீங் ஆன் ஸ்டேஜ், டைலாக் டெலிவரி, பேசுறது, நடிக்கிறது எல்லாமே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் போக்கணும். அதுக்கப்புறம் கேமரா ஃபியரை போக்கணும். இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு அந்த ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை இங்கே சொல்லிக் கொடுக்கலாம். சார் ஃபீஸ் I wanted to qualify the students first. சார் நீங்க சொல்றது சோஷியல் மீடியால சொல்றாங்க, அது நிறைய கிளாஸஸ் நிறைய எல்லாமே பேமெண்ட் பண்ணி பண்றாங்க. ஆனா வாய்ப்புங்கிறது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சினிமா ஃபீல்ட்ல வாய்ப்பு இருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்றது? இல்லை கண்ட்ரோல் பண்ண சார், அவங்களும் டேலண்ட் தானே, அவங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்ல. இந்த ஸ்கூல்லேருந்து வரவங்க ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதோ அதை வந்து யூடியூப்ல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க, அவங்களும் வந்து மக்கள் பார்த்துட்டோம். இப்போ இங்கே இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? இண்டிவிஜுவலாக வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய கண்டென்ட் பார்க்க நல்லா நடிக்கிறாங்க எல்லாரும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதானே செய்யும். அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கமிங் டு ஃபிலிம்ஸ். அதனால தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது இவங்களுடைய கடமை. நிறைய சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே புதுசாக யூடியூப்ல இருந்து வரும்போது அது சேஞ்சிங் டைம்ஸ் இருக்குல்ல. இப்போ நானே வந்து சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு வந்துருச்சு. நான் போட வேண்டாம், இந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லி. So we have to compete with the others. It's a competitive world. முதல்ல வந்து எப்படி ஃபீல்ட் காம்படிஷன் தானே. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறவங்கள நீங்கள் வந்து போட்டிக்கு வந்து தயாராகிடணும். அதனால டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து we have to go into membership எல்லாம் போகணும். நீங்கள் அப்படி பார்த்தா எல்லாரும் மெம்பர் வச்சு நடிக்கிறாங்க இல்லையா? இப்படி பார்க்க முடியாது. எல்லாருமே டேலண்ட் இருக்குது, அவங்க படத்தில் யூஸ் பண்ணிடலான்னு வந்துடுறாங்க. ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாட் பீங் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்களா இவங்க அந்த படத்தை வந்து நடிக்கிறாங்களான்னு கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அவங்க உடனே மெம்பர் ஆனதான் நடிக்கணும்னு சொல்றதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை. ஸோ டேலண்ட் பி ரெகக்னைஸ். டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாமர் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. நினைக்கிறேன், நான் கிளாமர்லாம் பார்க்குறேன், டேலண்ட் நீங்கள் கிளாமர் பார்க்குறீங்க. பொலிட்டிக்கல் கொஸ்டின் இருக்குது. ஆனால் ஆக்டிங் வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக 3 months கோர்ஸாக வச்சுருக்கோம். அண்ட் we are also coming up with direction into that also. ஏன்னா இங்கே அந்த டைரக்டர்ஸும் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணுன்றது தான் என்னோட கோல். ஸோ ஆஸ் ரைட்லி செட், என்னோட we have a plan. நான் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் எவ்ரி பர்சன் ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர். நான் ஆக்டராக இருக்கேன்,
நான் ஆக்டர் தான் ஸ்க்ரீனில் தான் நடிப்பேன்னு கிடையாது. வி ஷுட் எல்லாருமே டெய்லி கம்யூனிகேஷனில் இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா. எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான் சொன்னேன், வி வில் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு க்ரோ தேர் சோஷியல் அவேர்னஸ். ஏன்னா நாங்கள் அந்த கிளாஸ் நடக்கும்போதே அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே வரும். அந்த 90 days அவங்க முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 1,00,000 மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் ஃபர்ஸ்டே. ஏன் இந்த கேப் வருது அப்படின்ட்டு நான் பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணும்போது, ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் due to lack of networking and due to lack of right place of opportunities. So we are trying to create that base. ஆக்டிங் சார், ஆக்டிங்க்கு கிளாஸஸ் வைக்கிறாங்க, அவங்க ஆக்ட் பண்றாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க வந்து ஆக்டிங் 100 படம் 50 படம் ஆக்ட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சோ அதுக்கும் ஒரு அரசியல் மாதிரி ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட் क्वेश्चन. உங்களை நான் பாராட்டுறேன்ல. என்னன்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்க சொல்ல வரீங்க. அப்படி எடுத்துக்காம அவங்க கேள்வி அந்த மீனிங்ல நான் சொன்னேன். அந்த மீனிங் நீங்க சொல்லாதனால நான் சொல்லிடுறேன். அப்ப அது யார் வேணா வரலான்னு இருக்கு. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். ரெண்டாவது நீங்க இங்க நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸ்ல போய் நடிக்காதீங்க. ஆமா, அது உண்மையா இருந்தா அது நல்லா இருக்கும். ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமா, ஹீரோ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு லீடரும் ஹீரோ பேசின டயலாக்ல பாலிடிக்ஸ்ல பேசுறாங்க, பொலிட்டிக்கல் டயலாக்ல. அது மக்கள் புரிஞ்சுக்கணும், என்ன பேசுறா மக்கள் புரிஞ்சு. ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி வந்து பண்றாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க, அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்ல செயல்படுத்துகின்ற திறமையை உருவாக்குனா மக்களுக்கு நல்லதான். 2026ல மாற்றம் வருமா? மக்கள் நாலேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். 2026 வந்து மாற்றம். 2026 இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியல. மாற்றம் வருமான்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது, எப்படி தெரியும்? நான் நாளைக்கு இருக்கலாம்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாதுல்ல. எல்லா பொலிட்டிஷியன் வந்து அது ஒரு மாதிரி. சில பேர் சினிமால இருக்காங்க, பொலிட்டிஷியன் இருக்கும்போது அவங்க ஏதாவது சரஸ்மால் சார் நீங்க பாலிடிக்ஸ் இருக்கீங்க, என்ன கேளுங்க. இல்ல ஜெனரலா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு கருத்தை சொல்லும்போது ஒரு நடிகரா சொல்றாங்களா இல்ல ஒரு அரசியல்வாதியா சொல்றாங்களா? ஒரு அது எனக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்ன பத்தி சொல்றேன்னா, நான் வந்து படத்துல வந்து நான் நடிக்கும்போது நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன் மறந்துட்டு அங்கே நடிக்கிறேன். அந்த கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன். அதுல வந்து நான் சேர்ந்திருக்க இயக்கத்தை வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன். எதுக்கு இப்படி சொல்றீங்க, இது சொல்லணுமா, அவசியமானு கேட்பேன். That liberty is left with me as an actor. ஸோ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் தான் நினைக்கிறேன். அப்போ நீங்க சொல்ல இந்த நல்ல கருத்துலாம் இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க, அது நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது. இது தனியா ஒரு சர்ச்சை வச்சுக்குவோம். ஐ எம் ரெடி டு மீட் யூ another 15-20 daysல நான் 400 பேரை கூப்பிட்டு உங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைத்து நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கிருந்து எனக்கு கேள்வி கேட்குறீங்க. நான் இங்கே நானும் அங்கிருந்து இங்கே கேள்வி கேட்டிருக்கேன். நான் ஏன் கேட்டேன்னா இப்ப நீங்களா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், கமல் சாரா அதை நான் என்ன சொல்லிடுறேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்திச்சு பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன். இன்னைக்கு let us feel good about the new நானே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு இந்த மாதிரி கேள்வி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆக்டிங் கத்துக்கிற அவசியம் தான் நான் சொல்றேன். பேஸ் வேணும், எதுக்குமே பேஸ் வேணும். எல்லாத்துக்குமே எந்த தொழிலா இருந்தும் யூ ஷுட் நோ சம்திங். இப்போ அங்க இருக்கீங்கன்னா யூ ஷுட் நோ அபவுட் த வேர்ல்ட். இன்னைக்கு உலக செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்க மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்க கிராமத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதான் செய்தி. ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள். அதுவும் ஆக்டர்ஸ்க்கு நாலேஜபிளா இருக்கணும். ஆக்டர்ஸ் ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அப்பதான் கிரகிச்சிக்க முடியும். ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஹிட்லர் கூட நடிக்கணும்னு சொன்னா ஹிட்லருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லி ஒரு 2 படம் 3 படம் பார்க்க நான் தூங்குறது. நான் வந்து மாறன்டாட்ட படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு, என்ன பண்றாருன்னு பார்ப்பேன். சிவாஜி சார் படம் படிக்காத மேதையை பார்த்தேன், புதிய பறவை பார்த்தேன். படிக்காத மேதையில ஒரு கேரக்டர்ல பூந்து எப்படி நடிச்சிருக்காரு, புதிய பறவையில் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்தேன். ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனான சீனு, ஒரு ட்ரெயின் வரும்போது அவர் பயப்படுறாரு, எதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு. படிக்காத மேதையில ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு கேரக்டர் பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு. ஸோ ஐ வாட்சிங் ஆல் திஸ். ஸோ இன்னைக்கு இருக்க ஆக்டர்ஸ் அப்டேட் பண்றது நல்லது. ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும். இன்னைக்கே வாய்ப்பு இருந்தா நான் போயிட்டு 1 month எங்கேயாவது படிச்சுட்டு வருவேன் திரும்பி. ஏன்னா ஐ வுடன்ட் சே ஐ எம் 100% in everything that I do. இன்னைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். The director tells me today you do this and that. But Dude படம் ரீசன் வந்து ஹிட் ஆச்சு. பட் Dude படத்தோட கேரக்டரை நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து திங்க்வே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டைரக்டர் சார் இந்த மாதிரி நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்ன பிறகு அதை உள்வாங்கி நடித்தது விளைவு தான் அது. ஸோ யூ ஸ்டார்ட் லேர்னிங் எவ்ரி டே a new character that is given to you, challenges. சார் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இப்போ இங்க அஜித் போனாலும் சரி, அஜித் போனாலும் சரி, கூட்டம் வந்து செத்து போயிடுறாங்க.
தாண்டி கோயிலுக்கு போனா கூட ஒரு 10-12 பேர் செத்து போறாங்க. இது மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல நீங்க வந்து பத்திரமா உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு போங்க நான் சொல்லுவேன். They also got a responsibility where you are going. நீங்க ஒரு கூட்டமான இடத்துக்கு போறோம்னா அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? நீங்க ஒரு 4 மணி நேரம் நிக்கணும்னு சொன்னா தண்ணி பாட்டில் வச்சிருக்கீங்களா? பாதுகாப்பா இருக்கீங்களா? நீங்களும் கவனிங்க. You have got a responsibility. Your life is very very important. இறைவன் கொடுக்கின்ற இந்த உயிர் உங்களுக்கு முக்கியம். நீங்க நினைக்கும் போது எங்கெங்க எப்படி போய் எப்படி நடந்துக்கணும் நம்மளும் தெரியும். We are also responsible. ஓகே, ரொம்ப நன்றி. Thank you, sir. ஒரே ஒரு விஷயம்